சார். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நெறைய உதவி செஞ்சுட்டு இருக்காங்க கவர்மெண்ட். ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய செய்யணும். இன்னும் அதை வந்து நாங்கள் அவங்க பாப்பா கேட்க மாட்டாங்க. பட் விடுதலை சிறுத்தைகள் எங்கள் தலைவர் கேட்குறாரு. அது வந்து கொடுத்துருக்குது 25 லட்சம்ன்றது கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதை நாங்கள் வந்து அரசியல் ரீதியாக வைப்போம். கூட்டணி மூலமாக தலைவர் முதல்வர் சந்திச்சு அது பேசுவார். நான் ஒன்று முக்கியமாக வந்து இவரை ரொம்ப நம்ம பாராட்டுறோம். இவரையும் தாயையும் சரிங்களா. அது ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கணும்ல. அதை அவர் பேசும்போது சொன்னார் ஒழுக்கம் சார்ந்து ரொம்ப இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பிரதர். அது என்ன நான் நினச்சேன்னா கோச்சுனா வேறு ஏரியாவில் இருப்பாங்க அப்படின்னு நினச்சேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா உறுதியா தலைவர் அதையும் சொல்லுவோம் நம்ம. ஏன்னா நீங்களும் நமக்கு இதே ஏரியா. நீ எது சொல்ல விரும்புறீங்களா? கருத்து எது சொல்றீங்களா? சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கு. கிளப்பு தான் சார். கண்ணையநகர் ஸ்போர்ட்ஸ் கிளப். கண்ணையநகர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார். இடம் இல்லாமல் இருந்தது. இங்கே ராமச்சந்திரன் சொல்லிட்டு ஒரு அண்ணா இருக்காங்க. அவர் வந்து அவர் நம்மளை வந்து தாட்கோ கூப்பிட்டு போயிட்டு மனு கொடுத்து எல்லாமே பண்ண சொன்னாங்க. இப்போ அங்கே இண்டோர் கட்டுறதுக்கான வேலை நடந்துன்னு இருக்குது. இப்போது இந்த இந்தியா விளையாண்டதுக்கப்புறம் ரொம்ப ஸ்பீடாக முடிச்சு கொடுத்து பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்னொரு ரிக்வெஸ்ட்டு என்னதுன்னா, இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் லைனில் இருக்கிறதுனால கபடி கண்ணையனருக்கு கபடின்றது மட்டும் இல்லை, நிறைய ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அவங்க எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எஸ்டிடி மூலிமா வந்து பிளேயர்ஸை பார்த்து செலக்ட் பண்ணி அவங்க நல்ல பொட்டென்ஷியலான பிளேயர்ஸ்க்கு நல்ல கோச்சிங் கொடுத்து அவங்க டெவலப் பண்ணோம். இன்னொன்று படிப்பில் இந்த வருஷம் மட்டுமே 5 பேர் வந்து கண்ணையனர்லேருந்து குரூப் 4லேருந்து பாஸ் ஆகியிருக்காங்க. இது எல்லாமே ஒருத்தர் கோச்சு அங்கே அகாடமி சார் ஒருத்தர் இருக்கார் மணிமாறன் சொல்லிட்டு, அவரோட இனிஷியேட்டிவில் இதே ஒரே ரூம் தான். அதுவும் அங்கேருந்து மட்டுமே இந்த வருஷம் மட்டுமே 5 பேர் குரூப் 4ல் பாஸ் ஆகியிருக்காங்க. விஓவாக இருக்காங்க. நிறைய அவரே விஓஓ தான். இங்கே கண்ணையனரில் தான் இருக்கார். அவரும் 2000லேருந்து இருக்கார். எங்கள் ஏரியா தான் அவருமே. அதனால் அவருக்கும் இந்த மாதிரி தேவையான ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு 20லேருந்து 30 பேராச்சும் கவர்மெண்ட் வேலை கண்ணையனர்லேருந்து போவாங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே தெரியணும். கண்ணையனர் வந்து வெறுமனே இப்படின்ற பார்க்குற ஒரு மனநிலை இல்லாமல், வெளியில் கண்ணையனர்னு சொல்கிறதுக்கு கூச்சப்படாமல், அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஆமாம் நான் கண்ணையநகர் எங்கே இவ்வளோ இருக்குது அந்த ஒரு தைரியமாக சொல்லணுன்றது ஒரு பெரிய ஆசையாக இருக்குது.